கெளுரவா கெளுரு 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 மக்களே. உங்கள்கிட்ட காட்டுற வந்து அம்புடுது மக்களே. எங்கள் கம்மா இல்லை சாமி கம்மா. இது வந்து எந்த விதமான இதுவும் கொட்ட மாட்டோம். குப்பை கூலம் எதுவும் கொட்ட மாட்டோம். சாமி கம்மாத்தேன். இது காண்டிதாத்தே. இப்போ நாங்கள் சேலை போட போகிறோங்க. சேலை போட்டு பிடிப்பாங்கல்ல மீன். ஆமாம்மா ப்ளீஸ்மா சேலை போட்டுட்டு பிடிப்போம்மா. அப்படியே இருங்க, நான் இறங்குறேன். நீ செகதடி உள்ள விழுந்துருவேன். சேலை போட போகிறோம், சேலை போட போகிறோம். நைட்டியில் சால காலம்லாம் சொல்லக்கூடாது. தண்ணிக்குள்ளே சால் போட முடியாது. சால் பறந்து வாங்கிட்டு போய் அப்படி வா. முதல்ல இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் தடவுவா. பிடிச்சி காமிச்சிட்டேன். மீனை பூரா பிடிச்சி பிடிச்சி காட்டுறா. என்னாலும் அப்படியே லைன்ல இருந்து பாக்குறிய. நானும் பிடிப்பேங்க. சின்ன பிள்ளைங்க மீன் பிடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் பிடிப்பேன். என்ன பெரிய நகரம், கிராமத்துல தானே பிறந்த வளர்ந்தான். அந்த ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும் எங்கே வேணாலும். கொண்டா அப்படி போடு. எப்படி கொண்டாங்க சரி. இப்போ சேலை போட போகிறான். சேலை போட்டு மீன் எம்பிட்டு ஆம்பிடுதுன்னு பார்ப்போம். அப்புறம் நம்ம தடவியே பிடிப்போம் கைட்ட. கொண்டை விட மாட்டேனே மண்டை முடிய விடுதுமா. என் காலில் தட்டி விடுதுமா. ரெடியா? எந்த பக்கம் விட? இப்படி ஒன்று விடுவோம்ல, அது எந்த பக்கம்? சரியா? ரெண்டு விதங்க. அப்படியே ஒரு குச்சி எடு பூஜா. குச்சி எடு பூஜா. எடுத்துட்டேன். அம்மாச்சிட்டு ஒரு குச்சியை கூட ஏன்ட்ட ஒரு குச்சி. ஒரு குச்சி தான் இருக்கு. ஒரு அம்மாச்சிட்டு ஏன் வந்தாம்மா உனக்கு ஒரு குச்சி. இந்த இது வந்து சேலையோட முனையை கண்டுபிடிக்கிறதுக்காக. இது சேலையோட முனையை கண்டுபிடிக்கணும்ல, அதனால இது. இப்போ வந்து கையை உள்ள இப்படி ஓட்டி இப்படி தூக்கிடலாம். அதுக்காக இப்போ நம்ம தடவி மீன் பிடிப்போம். பிடிப்போமா? வாங்க. எங்கள் அம்மாவோட 10 நான் பிடிக்கிற பாருங்க. தனியா சுடுது சுடுது சுடுது. கொஞ்சமாக தண்ணி கிடக்குன்னு நடக்காதீங்க. கொஞ்சமாக தண்ணி கிடந்தாலும் மீன் நிறையா கிடக்கும். மீன் இறங்கு சேர்ந்து நீ மீன் பிடிச்ச உடனே காட்டு. முடி நனைதோ? கொண்டே போட்டுக்கவா? நனையில போட்டுக்கோங்க. அந்த அப்படியே காட்டு காட்டு. அங்கே போய் காட்டுமா, கிட்ட போய் காட்டு மக்களே. இதே என் ஊருக்கு அம்மா கம்மாய்க்கு பிள்ளைல கூட்டி வந்து கெளுரு மீன் பாருங்க, அழகா இருக்கு. ஓடிடும் மண்டே பழச்சு நான் ஓடி போயிடும். அதுக்காக நறுக்குன்னு பிடிச்சி இதில் போட்டிருக்கேன். காய்ச்சி கொடுக்க பாருங்க. நீங்களே எனக்கு ஏதாச்சும் ஊட்டியண்டா நீ பிடிச்சி காய்ச்சி ஊத்துரு மக்களே. இந்த ஒன்று ஓடுது, இந்த ஒன்று ஓடுது. பிடிச்சிட்டு பார்த்தீங்களா கெளுரு மீன். இதுல கெளுத்தி மீசையோட இருக்கும்ல அந்த மீன் முள்ளு கையில குத்திருச்சு பார்த்துக்கோங்க. ரத்தமே வந்துருச்சு. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. மீன் குழம்பு, இந்த குழம்பு மீன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அப்படியே எண்ணெயாக இருக்கும் பார்த்துக்குங்க. இன்னும் நிறைய மீன் பிடிச்சி காட்டுறோம், பார்த்துக்கிட்டே இருங்க. அம்மா இந்தா இதுக்குள்ளே போடுவான். வாட்டருக்கு என்ன திறந்துட்டா எனக்கு இலக்கிது. அம்மா இந்த மீனை பிடிச்சி விளையாடுறியா? எடுப்புதா இங்கே நாடு. நான் பிடிச்சி காட்டுறேன். இங்கே கொண்டு வா. நீ இரு மனசா. என்ன என்னாச்சு? சோப்புல போட்டு கேமரா ஆன் பண்ணி. கேமரா அந்த காட்டுமா காட்டுமா. ஜி இங்கே இருங்க மக்களே, பிடிச்சி போடுறேன் பாருங்க. பெருசு மக்களே இங்கே இருங்க. இங்கே வருங்க. இது 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 வந்து இது குறவை மீன். குறவை மீன் இதையா ஓடிருண்டி. கையில் குத்திரும். எனக்கே குத்திருச்சு. அப்புறமா பிடிச்சதுக்கு அப்புறம் இதான் தடவி மீன் பிடிக்கிறது. கையிலேயே இதான் கையிலே தடவி பிடிக்கிறது. ஏமா ஏமா பிடிச்சிட்டே பிடிச்சிட்டே பிடிச்சிட்டே. இந்த பாருங்க பார்த்தீங்களா, இப்படியே 50 மீன் பிடிச்சிட்டேன். மயக்கமாக வருது. வெயில் தண்ணிக்குள்ளே தான் கிடக்கா, ஆனாலும் மயக்கமாக இருக்குது. ஏமா சேலை எடுப்போமா? ஆ
இந்தா இந்தா இந்த உள்ள போடு, இதுக்குள்ள போடு, பைக்குள்ள போடு, மஞ்சள் பைக்குள்ள. மக்களே, களிக்குள்ள எரும மாட்டோட கடந்து மீனை பிடிச்சி சாப்பிட்றோம். நம்மளாம் பிடிச்சி சாப்பிட்றதுல இருக்கிறதே அவ்வளோதான். அள்ளி களி. ஆனால் வந்து பார்த்துங்க, சுத்தமான கம்மாதான். கம்மாயில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏய், எங்கள் அம்மா எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கு பாருங்க. இங்கே கொண்டாடி பாட்டுவோம். காட்டிட்டு போமே. ஆமாம், காட்டுனா அப்புறம் ஆம்பிடாது. போங்க. ஏமா சேலை ஓட்டத்தை எடுப்போமா? போங்கடா. நானே அள்ளிக்குள்ள மீன் பிடிக்கிறேன். ஆனா இது ஒரு பெரிய வேலை தாங்க. மீன் பிடிச்சு தாங்க. இன்ன வரைக்கும் போட்டுக்கல அந்த வாரு ஒரு இது கிடக்கும். மக்களே ஏதாவது அநாகரியமா தெரிஞ்சா மன்னிச்சுக்கோங்க மக்களே. களிக்குள்ள களியா கிடைக்கேன். பன்னிக்குட்டி மாதிரி எப்படி பார்த்தீங்களா? இப்படி தண்ணிக்குள்ளேயும் தவண்டி எடுத்துக்கிட்டு காட்டுக்கிற வெட்டிக்கிட்டு நான் பாட்டுக்கு நட்டுக்கிட்டு கிடந்துருப்பேன் என் ஊரில். என்னை கொண்டு போய் சீமானுக்கு கட்டி கொடுத்து வடை போட்டு கொடுத்துட்றேன். ஏம்மா இருந்தாலும் விடுறது இல்லையே. லீவுகளுக்கு வந்தாலும் மீனை பிடிக்கிறது களியாக கிடந்து. எங்கள் அம்மாவை பாருங்க, எங்கள் அம்மா தான் நிறைய மீன் பிடிங்க. அங்கே பாருங்க, பிடிச்சி தூக்கி போடுது. எனக்கு எப்போயோ ஒரு மீன் நல்லிவி ஓடிடுது. வாய் பேசுகிற அளவுக்கு திறமை இல்லைன்னு நினைக்கிறேன். மக்களை லைக் போடுங்க. கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிறோம். இப்படிலாம் மீன் பிடிக்கிறது பிடிக்கும்னா லைக் போடுங்க. ஏப்பா இறக்கி கட்டுப்பா நீ பாட்டுக்கு. அது வேற பயமா கிடக்கு. ஏமே வாமா, சேலையை எடுத்து தூக்கிடுவா. ரெடியா? இது பண்ணிக்க. குறவ இந்தாடா எடுத்து போடுறா. அம்மாச்சி பிடிச்சியா? அதே போய் எடுத்தா என்ன பார்த்தீங்களா? இவ்வளோ பெருசுண்டு. நாங்கள் பாருங்க என்ன அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பகுதி இந்த பகுதிண்டு சொல்கிறேன். இன்னும் போடுறேன். பெருசா கிடக்குங்க. எனக்கு பிடிக்க முடியாங்க. வெறும் கோழி குஞ்சியா இங்கே ஒன்று விட்டுட்டாங்க அம்மாச்சி. எடுத்துருங்க. ஆமா, இங்கிட்டு போனது தப்பிருச்சு. வெறி கொண்டு தாக்கிட்டு இருக்க அப்படி போடி. தண்ணி எடுறா. இப்படி விட்டுட்டியே. அழகு வட்ட மீன் எத்தனை மீனை பிடிச்சது இப்படி விடுமா? பையத்தை ஜோப்பில் சொருகி கண்ண நீ தான் தூக்கி போடுவோம்ன்ற. சொல்ல முடியாது. எத்தனை தண்ணி மீன் போச்சு போ. 2 வயிறு 2 கொண்ட உயிர் அதுக்கு ரொம்ப வசதி ஓடிருச்சு. அழிக்குள்ள நடந்தாலும் தண்ணி வேற தாக எடுக்குது. மண்டையை மட்டும் தான் எடுக்கிறேன்.
நல்லா இல்லையா? நல்லா தெரியும். நல்லா பிடிச்சி அதுக்கு மஞ்சள் குளிக்க ஆசை இல்லை உங்களுக்கு. இந்தா நல்ல பெரியது. இந்தா தூக்கி போடுங்க. ஏமா சேர்ந்து விடுவோமா? சேர்ந்து விடுவோமா? இருக்கா? இருக்கு நேரே வந்துருச்சு. கடையில் போய் போடுமா? எனக்கு மனசு எப்படி கொதிக்காது. உன்னை பிடிக்காம விட்டா எங்க மனசு எம்புடு தங்க போடுவா. அழிக்கல ஊண்டு கிடக்க நீ எல்லாம் தப்பிச்சு ஓட பாக்குற. ஏ மீனே எப்படி மாட்டினா இருக்குறா? அதான் எடுறா. ஆமா கடிச்சிருச்சுமா. எப்படி கடிச்சிட்டு போறது? என்ன வேகத்தில் கடிச்சிருக்காரு. எடுத்து உள்ள விடு. இந்த அவளுக்குலாம் வந்தா என்ன? யாரு? போடுங்க வச்சு. அப்படி பண்ணுறதே விழுந்து எதற்கும் போட்டது அப்படியே வந்து இங்கே கடவுள் என்ன அதோட இது இருக்கு. அப்படி கொஞ்சம் அதை எடுத்து போட்டு அப்புறமா எடு. போட்டதை எடுக்க போறோம். எவ்வளவு மீன் மாட்டிருக்குன்னு பாப்போம். வாங்க வாங்க வாங்க. பூஜா மேடம் கமெண்ட்ரி கொடுக்கறதுக்காக இங்கேருந்து பேசலாம் வந்திருக்காங்க. இருக்கு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். குட்டி குட்டி மீன் பூராத்தி வெளியில விடுறமா. குட்டி குட்டி மீன் இருக்கு. என்ன இறங்காது தண்ணி. ஏத்து எல்லா மீனும் ஓடிடுமா? அம்மா நல்லா ஜூம் பண்ணு சார். மீன் மாட்டி இருக்குமா மக்களே? இது இது இருமா நல்லா அலசுமா. வெறும் கையில இதா இருக்கு, அலியா இருக்குல்ல, அப்புறம் எப்படி தெரியும் மக்களே? நம்ம சேலையில் மாட்டின மீன் இவ்வளவுதான். நம்ம பிடிச்ச மீன் தான் நிறையா. எங்க நல்லா இருக்குங்க மீன் நிறைய இருக்கு. குட்டி மீன் மக்களே, இது வந்து நம்ம குறவை மீன். பாத்தீங்களா எப்படி மீன் பிடிச்சோம்ண்டு? என்ன கட்டிடுறது? காமிக்கவே இல்லை. மீனை மட்டும் கட்டு போய். நான் ஒழுங்கா இல்லை இன்னைக்கு. இந்த பத்தியில கெளுரு அப்படியே இது இருக்கும். இங்கே வருங்க, இதே கெளுத்தி மீனுவாங்க. இதே கெளுத்தி மீன். இதில் பத்தியலா முள் இருக்கா? நல்லா இருக்கும். தான் எங்கே நீ போய்டுறோம். வாயில விட்டு உருவி எடுத்தா அப்படியே தேனா இருக்கு குழம்பு. இன்னைக்கு வச்சு நாங்கள் தேனு. என்ன பெரிய நகரத்துலலாம் என்ன குழம்பு இப்படி வச்சு குடிக்கணும் குழம்பு. இந்தா இது வந்து ஒரு கண்டை. இது வட்டச்சிரி கண்டை மாதிரி கையெல்லாம் பாருங்க மக்கள். கையை பாருங்க. என் சகோதரிகளை எப்படி ஆகிப்போச்சுண்டு குறை களைச்சி போச்சுங்க கை. மம்மி சேலையை வச்சு அரைக்கிறீங்களா? அரைக்கல முடியாது. நான் அவ்வளோதான். எனக்கு கிருண்டு வருது போடின்ட்டு. இது ஊரம் கூனிங்க, கூனி. இந்த கூனி விரால் என்னமோ சொல்கிறாங்களடா அது மீனை. இல்லைம்மா, இதுதான் டவுன் காட்டில் என்னமோ ஒரு மீனுன்னு சொல்லி விற்கிறாங்க. இறால்னு விற்கிறாங்க. இதே எங்கள் ஊரில் கம்மாயில் நடக்கிறப்ப அது கூனிண்டுவோம். நாங்கள் கூனி மீனுண்டுவோம். இதெல்லாம் பிடிச்சி கீழே தான் விடுவோம் நாங்கள். ஆனால் நகரத்தில் பாருங்க இதுக்கு தான் அதிகமாக விலை போட்டு இறால் மீனுன்னு பொறிச்சு திங்கிறாங்க. நான்லாம் ஒரு நாள் அதெல்லாம் தின்றதில்லை. ஏங்க இந்த கெண்டை குழம்புலாம் வச்சு குடித்தா அப்படியே குழம்பு எண்ணெயாக மிதக்குமுங்க. எண்ணெய் ஊற்றாமையே இதில் இருக்கிற எண்ணெயே அப்படி கம்மா மீன் குழம்பு மட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வச்சு ஒரு பிடிச்சி காட்டுறோம் பாருங்கள். இந்த பாருங்க, இதே நான் இன்னைக்கு பூரா நாங்கள் பிடிச்ச மீனை பூரா பார்க்குறீங்கள. மீனை பார்த்தா குழம்பு நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்களங்க. ஆமாம் சரி, என் மக்கா தானே பாருங்கள். நல்லா இல்லாட்டன்னா
அதெல்லாம் நல்லாயிருக்கும். எல்லா மனுஷக்களும் நல்ல மனுஷக்கள் அதான் நல்லா உட்காந்துக்கிறேன். எம்மோ இன்னைக்கு மீன் வீட்டில் வந்து மீன் வேட்டது. ஆமாம், இந்த இன்னைக்கு பூரா நாங்கள் தடவி தடவி தாய் மகளும் அப்படியே எங்கள் அம்மா இன்னும் பிடிச்சிட்டு கிடக்கு. இன்னும் வெயில் நேரம்டா வந்து உங்களுக்கு வந்து மேலே எவ்வி வரும், கீழே போய் படுக்கும். இப்போ வெயில் தாரினோடனே அப்படியே எவ்வி மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மீன்லேயே எனக்கு கெளுறு தாங்க ரொம்ப பிடிக்கும். யாராருக்கு இந்த கெளுறு ரொம்ப பிடிக்குமுங்க? கமாண்டில் சொல்லுங்க. என்ன நம்ம பெரிய நகரத்தில் இருக்கோம், இப்படிலாம் தண்ணிக்குள்ளே விழுந்து பிடிக்கக்கூடாது அப்படிலாம் நினைக்க மாட்டேன். என்றைக்கு நம்ம கிராமவாசி தான், எதையும் மறக்கக்கூடாது. ஆமாம், எம்புட்டு லெவலுக்கு போனாலும் கம்மாய்க்குள்ள விழுந்து மீன் பிடிக்கணும். அதில் கிடைக்கிற சந்தோஷம் எதுலேயுமே கிடைக்காதுங்க. பெரிய பெரிய ஆக்டராகி என்ன செய்ய, பெரிய பெரிய நடிகராகி, பெரிய பெரிய அரசியல்வாதியில் ஆகி என்ன செய்ய, இந்த மாதிரி சுகத்தெல்லாம் அனுபவிக்க முடியாது. ஆமாம், அதனால் நம்ம ஏழ்மைப்பட்ட மக்களாகவே வாழ்வோம். அப்போத்தான் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியும். ஆமாம், இந்த பற்றிலாம் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷங்க. தண்ணிக்குள்ளே 3 மணிக்கு ஓட்டை போட்டுட்டு உள்ளே விழுந்தவங்க இப்போத்தான் எந்திரிச்சான். வெயில் தாழ்ந்துருச்சு. போதும், இது என்ன ஒரு 1 கிலோ இருக்காதம்மா? 1 கிலோ மீன் இன்றைக்கி நண்டு 2 கிலோ பொறிச்சு கொடுக்க வேண்டியதே. அப்படிடி எனக்கு பிடிக்க தெரியாது. நாங்கள் நீங்கள்லாம் எப்படி? எங்கள் அப்பா இங்கே வருங்க, என்ன ஏறா நல்லா தெரிக்கேன், சாலை கொடுறீ மேலே கொடுக்குறேன், எனக்கு தெரியல. எங்கள் அப்பா இதில் அரிச்சு கச்சா வலையிட்ட அரிப்பாக. இப்போ கச்சா வலையெல்லாம் எங்கே இருக்குது அரிச்சு கம்மாயை அழிச்சு தின்னுட்டாங்க. நாங்கள் ஊரில் இருந்தோம் தெரியாதுல்ல. எங்கள் அப்பா அரிச்சு கொண்டு வந்து இப்படி கொட்டுவார். ஊரே இதில் உட்காந்து அவ பிள்ளை குட்டியெல்லாம் பிறக்கும், தாய்மார்கள் அதில் விழுந்து அரிப்பாக. இந்த எடுத்து படுத்த அப்படி அரிச்சு அம்மா பிடிச்சி சாப்பிட்டு விட்டாங்க. எங்கள் அம்மா ஒரு விஷயமா எங்கள் அப்பாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருச்சு. ஆஸ்பத்திரிக்கு போயிடுச்சு. ஊரே அரிச்சு திங்குது. நானும் இப்படி வயக்காட்டில் உட்காந்து அப்படியே வேடிக்கை வைக்கிறேன். எல்லார் வீட்லேயும் மீன் குழம்பு மணத்து சின்ன இடத்துக்குலாம் மத்தியானத்துக்கு விழுந்து அரிச்சு பூரா பேரும் மீனை பிடிச்சிட்டாகத்துங்க. எனக்கு மட்டும் எங்கள் வீட்டுக்கு மட்டும் மீன் இல்லை. எங்கள் அப்பாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு பார்த்துட்டு ஊர்லேருந்து வருது. ஊருக்கு போயிட்டு வந்தால் ஒருத்த கூட கம்மாயில் இல்லை, எல்லாரும் அரிச்சு தின்னுட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா கொடன்னு குடஞ்சிட்டு என் பிள்ளை ஊரில் ஒரு ஊர் சாட்டாமல் அறிவிப்பு இல்லாமல் எப்படி கம்மாயை அழுப்பி என்று கொடன்னு குடஞ்சிட்டு அழிஞ்ச கம்மாயில் வந்து கச்சாலை வச்சுக்கிட்டே நின்றுச்சு. நான் ஏமா நின்றுக்கிட்டே இருக்க, வாமா எல்லாரும் அரிச்சு சாப்பிட்டுட்டாங்க. இல்லைம்மா வாமா அப்படின்றேன். அப்படியே பார்த்துக்கிட்டே நின்றேன். எங்கள் அம்மா திடீர்னு கம்மாக்குள்ளே வேகத்தில் இறங்கி போய் அப்படியே கச்சா வலையை உள்ளே விட்டு இப்படின்னு ஆட்டுச்சு. என்னடா இது இவளுக்கு ரொம்ப நேரம் நின்றுச்சு பார்த்துங்க. நட்டமே அழுக வர செஞ்சிருச்சு. எல்லாரும் சொல்கிறாங்கப்பா அக்கம் பக்கம்ல வீட்டுக்காரவங்களாம், நான் இப்படி மீன் தரேன் அங்கு உன் மக ஒத்த பிள்ளை தானே இப்படி ஆக்கி கொடுண்டு. என் பிள்ளை எம்பிட்டு மனசு சங்கடப்பட்டிருக்கோம், ஊரில் ஒரு அறிவிப்பு இல்லாமல் இப்படி இறங்கலாமா அப்படின்னு வந்துட்டு அதை போய் இப்படி ஆட்டுச்சுல, ஆட்டி அப்படியே தூக்குச்சு பாருங்க. என்ன நினச்சாலும் நினைக்காது, பொய்ன்னு நினைக்காது. இந்த ஆத்தா வந்து இருக்குது இத்தண்டி கெண்டைங்க. ஊரில் யாருமே பிடிக்கல அந்த கெண்டையை, பிடிச்சி திங்க முடியாத கெண்டை. எல்லாரும் சின்ன சின்ன மீனாக பிடிச்சிருந்தாங்க. அந்த சிரா இருக்கும் பாருங்க, அதோட இது செதில், அந்த செதில் வந்து ₹1 நாணயத்தை தண்டி இருந்துச்சு. ₹1 நாணயமாம்மா எதை தண்டிமா இருந்துச்சு? 10 காசு. அப்போ 10 காசுலாம் இருக்கும்ல, 10 காசு 5 காசுலாம் இருக்கும். அந்த 10 காசு நாணயத்தளவு இருந்துச்சு. நான் எத்தனை தண்டி பிள்ளையா இருந்தேன்னா நான் பூஜா தண்டி இருப்பேனா, பூஜா தண்டி இருப்பேனா, மானச தண்டி இருப்பேனா, பூஜா தண்டி இருப்பேன். அப்படியே எங்கள் அம்மா அப்படியே பிடிச்சி பார்த்துங்க. என்னண்டா செகதிக்குள்ளே கொஞ்சோண்டு தண்ணி, அதுக்குள்ளே மனுஷக்க மிதிச்சு கெண்டையை உள்ளே அமுக்கி விட்டாங்க. அப்புறம் என்ன கெண்டையை உள்ளே அமுக்குனா கொஞ்சம் இதை கொடுத்தேன், வாய் இப்படி உணருது. அப்படியே கெண்டையை உள்ளே அமுக்குனா அந்த கெண்டை கெண்டை செகதிலேருந்து வெளியே வர முடியலை. வெளியே வர முடியாமல் அப்படியே முடுக் அப்படின்ட்டு மூச்சு விட்டுக்கிட்டே இருந்திருக்கு. எங்கள் அம்மா அதுலேருந்து மூச்சு விட்டால் செகதிக்குள்ளேருந்து முக்குளி பறியுது. அதையே கூர்ந்து பார்த்துக்கிட்டே என்னடா அந்த இடத்துல முக்குளி பறியுது என்னடாண்டு அப்படியே மெல்ல உடம்பு அசைச்ச பார்த்துருச்சு. அப்படியே ஒரு கோதி அள்ளியோடு அள்ளிருச்சு பார்த்துங்க. ஊரே வேடிக்கை பார்க்க வந்துச்சு எங்கள் மீனை பார்க்க. பார்த்தியா அங்கே நல்ல மனுஷியை கண்டு நாங்களாம் திணி பிடி சின்னதான் இது மாதிரி சின்ன மீனாக பிடிச்சிருந்தோம். நீனு எத்தண்டி கெண்டா வச்சுருக்குண்டு எங்கள் அப்பா வெட்டு கத்திருக்கு பாருங்க, அதுகிட்ட வச்சு கட்டையில் வச்சு வெட்டித்தான் பொறிச்சோம். இந்த பிடிச்சி ஆமாச்சு இப்படி பற்றி போடுமா பிடி எத்தனை கொண்டாடி பின்னாடி முடியல. பாப்பா அந்த மீனை பிடிச்சி கொடுப்பாப்பா. அவ பயப்படுறா. ஒரு மீனை பிடிக்க தெரியுதா, பிடிக்கவும் தெரியாது திங்கவும் தெரியாது. போடிக்கிட்டு இந்தா எங்கள் ஆத்தா இப்போ தடையை பிடிச்சது. எப்படி இதெல்லாம் கையில் மாட்டையில் எப்படி சந்தோஷமா இருக்குது தெரியுமா? அழிக்குள்ள அப்படி பிடி எப்படி பிடிக்கிறது.
இது ஆக்கி திங்கிறத விட பிடிக்கிறதே நல்லா இருக்கு. என்ன இப்போ கேமராவில் என்னமோ செகதி விட்டுன மாதிரி இருக்கு. நல்லா தெரியுதுண்ணா. நல்லா தெரியுதுங்க. அது கீழே அது வேற கேமராவா? அப்படி அதை வெட்டி எங்கள் அப்பா வெட்டு கட்டிட்டு வெட்டி அப்படியே எங்கள் அம்மா பொறிச்சு குடிச்சு சாப்பிட்டேன். சந்தோஷமா நெசந்தாங்க. அதுலலாம் கிடைக்கிற சந்தோஷம் எதுலேயுமே கிடைக்காது. நீங்கள் நிறைய பேர் கிராமத்தில் இருக்கிறவங்களையும் பார்ப்பீங்க, நிறைய பேர் நகரத்தில் இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளேயே டிவி வரல. இல்லை இங்கே தான் இருக்கா. வீட்டுக்குள்ளேயே டிவியை பார்த்துக்கிட்டு ஆன்லைனில் லைவுகளில் பேசிக்கிட்டு அப்படியே வீட்டில் இருக்கிறவங்களும் இருப்பீங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. கொஞ்ச நாளைக்கு வடையை போடுவேன், கொஞ்ச நாளைக்கு ஊர் சுற்றுறேன், அப்படியே மீன் பிடிக்கிறேன் ஆத்தா வீட்டுக்கு வந்து, அப்படியே நிறைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன். இந்த வாழ்க்கை நல்லபடியாக இருந்துச்சுன்னா போதும். காசு பணம் நகை நட்டு கண்டையா இங்கே குத்திட்டா தடி நானே என்னைய குத்திக்கிட்ட தரணும்த்தா. என்ன வாய் ரொம்ப ஓவராக பேசுகிற போது நிப்பாட்டு குத்தி வச்சுட்டா. ஆத்தே கொண்டாடி பிடிச்சதுண்ணா. எத்த தண்ணி கண்ட இந்தா ஏத்தா. ஏமா இது என்ன கண்ட? ஜிலேபி. இதேச்சு இந்த கண்டம் சொல்கிறீங்கல்ல, அதில் பெருசு. பெருசு. அது ஏன்னா பிடிச்சது? அந்த அன்னைக்கு பிடிச்சதுங்க. அப்படியா? தேலை என்னடா இது ஒட்டாட பிடிச்சியா? அதே சேலை ஒட்ட பிடிச்சியா? கையில் பிடிச்சியா? அப்படி போடு பாலா. இவன் ஏமா அது வள்ளியக்க மையம் தானே? ஏ ஆகாசு, இந்த ஆகாசு வீடா கட்டுறியா? ஏடா டேய் ஆகாசு வீடா கட்டுறியா? இந்த இருக்கல கண்டது இல்லை மாற்றி கெட்டுங்கடி, வீட்டை கெட்டுங்கடி, கெட்டுங்க. அந்த வீடு எங்களுக்கு தெரிஞ்சு வந்தோம்போ. இந்த அப்படி இந்தாங்க. இந்தா அடுத்து ஒரு கெண்டங்க. எத்தனை கெண்டை? இது ஒரு இதுக்கு பேர் குறவை. அந்த அம்மாச்சி பிடிச்சிச்சு. ஓடி எறி. எங்கள் அம்மா தான் போல. ஆமாம் கொஞ்சம் பயம் உனக்குலாம். திங்க பயம் இருக்காது. அப்படி வாழுவோம். என்னத்தையா என்ன மீனை பிடிச்சிங்க, அழிக்கல உருண்டுதிங்க, இப்படி வாழுவோம். பெரிய மனுஷனாலாம் ஆக வேணாம். இந்த மனுஷனாவே வாழ்ந்தா போதும். பெரிய ஆசையே இதுதான். உலகத்தில் பெரிய ஆசை எது? இப்படி மீன் பிடிச்சி நம்மளா குழம்பு வச்சு திங்கணும் அழிக்குள்ள விழுந்து. அந்த இப்படி தூக்கிட்டு வா. அம்மாச்சி போய் மாட்டுது மண்டே பிடிச்சி ஏங்க கை காலெல்லாம் உணர்ந்து வச்சு விரண்டுதுங்க. உதவி விரண்டுது, கை விரண்டுது. மண்டே பிடிக்கிறதுக்கு என்ன கொலுசுலாம் ஒரு மாதிரி ஆகுது. இது என்னடி கொடுமையா இருக்கு? தகர மாதிரியா? நல்ல வேலை தங்க கிடக்கடா. அது பாட்டுக்கு போடுற மாதிரி மோதிரம் கலண்டு போடுற மாதிரி போயிடாம. சிமிக்கிய கொடுத்தேங்க மிஞ்சிய தண்ணி எடுத்து ஏத்த பாப்பா. தண்ணி எடுத்து அந்த மீனை பிடிச்சி கொண்டு கொடுத்தேன். ஏம்மா வா குழம்பு வச்சா பார்த்தாதா? ஏம்மா கொஞ்சமாக குழம்பு வச்சா தான் நல்லாயிருக்கும். பாதியை பொரிச்சிருவோம்மா. எண்ணெயில் போட்டு சடன்னு பொரிச்சு இந்த குஞ்சு குருமானை மட்டும் குழம்பு வைப்போம்மா. கொண்டடா. இந்தா அடுத்த ஒரு பறவை. ஏடி ஏய் என்னையவே பார்க்குற? அப்படி பார்க்காத. நீ பார்த்தாலும் உன்னை தண்ணி கொஞ்சம் ஒரு திரும்பவே மாட்டேங்குதுடா. ஏங்க கமாண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. என்னை மாதிரி நீங்கள்லாம் மீன் பிடிச்சவங்க யாராவது இருக்கீங்களாண்டு. எல்லாரும் கிராமப்புற மக்கள் தான் பார்க்குறாங்க. கிராமப்புறம் பக்கம் பார்க்குறாங்க, நகரத்தில் இருக்கிறவங்களும் பார்க்குறாங்க. நகரவாசிகளுமே பாதி பேர் கிராமத்துலேருந்து போய் நகரத்தில் இருக்கிறவங்களாக இருப்பாங்க. அப்படியேப்பட்டவங்க பார்க்குறாங்க. அதனால தான் நான் இதெல்லாம் காட்டுறது உங்கள் சந்தோஷத்துக்கு. ஒரு காலத்தில் பிடிச்சி சாப்பிட்டா இப்போ வந்து நகரத்தில் எத்தனையோ ஒரு செட்டில் ஆகி அப்படியே வர முடியாமல் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. சால் போடலைன்னு நினைக்காதியே. ஜெகதிக்குள்ளே வெள்ளை சால் வேஸ்ட்டாக போச்சு. இன்னும் போய் இது எல்லாருமே குளிச்சிரு. பூஜா நீனு குளிச்சுருத்தா? எல்லாத்தையும் சோப்பு எடுத்துகிட்டு வரக்கூடாது. வரையிலையா? சோப்பு எடுத்துகிட்டு வந்தால் அந்த இதில் குளிச்சுட்டு போயிடலாம்ல. தொட்டியில் ஐயம்மா இன்னைக்கு இருட்டிடுச்சு. வாண்டு கூப்பிட்டாவே வேட்டை முடிஞ்சுச்சு. அப்புறம் மாட்டுறது கஷ்டம். வெயிலுக்கு வரணுமா? வெயிலுக்கு வந்தாத்தான் மேல் தண்ணி வந்து சூடாக இருக்குமா? அப்போ கீழே வந்து தரையில் வந்து படுத்துரும், நம்ம பிடிக்கலாம். இப்போ வந்து என்ன மேலே தண்ணி சில்லுண்டாகவும் மேலே எகிரிடுது, மிதந்துடுது. இந்த 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 கிளறு கழுத குத்துனது கடுகடுன்னு கடுக்குதுமா. கிளறு குத்துனது கடுகடுன்னு கடுக்குது. கொக்கு வந்துருச்சு. அது வேலையை கட்ட. அங்கே வேறு கொக்கப்புறம் இடுறா. கொக்கை பாருங்க, அது வந்து அது மீன் பிடிச்சி திங்குது, பச்சையாக திங்குது. ஜூம் பண்ணிடுறா, அப்போ தான் நல்லா தெரியும். எங்க மானசா மீன் பிடிங்க அம்மாச்சி, தேன் எடுங்க அம்மாச்சின்னு கிடச்சி காணா விராளா.
விரால்ட நிறைய கிடக்கு பெருசு கம்மாக்குள்ள விட்டுறாத. புட்டி காட்டுமா இங்கே காட்டுமா இதாக போகுது. எங்க மக்களை எத்தனை தட்டி கண்டை பற்றியெல்லாம் லைக் போடுங்க கண்டையை பார்த்துட்டு. ஏங்க பிடிச்ச மீனை குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் கழுவி அம்மா ரெடியாக வச்சுருக்கு. இங்கிட்டு கொஞ்சம் தான் இந்த பொரிச்சாச்சு பிள்ளைகளுக்கு. இங்கிட்டு கொஞ்சம் பொரிச்சாச்சு. இதை கழுவி ரெடியாக வச்சுருக்கு. இதை எப்படி நான் குழம்பு வைக்கிறேன்னு பாருங்களேன். கிராமத்துலலாம் இப்படி தான் நாங்கள் குழம்பு வைப்போம். முதல்ல வந்து பொடி வெந்தயம் இருக்குது, இதில் பச்சை வெந்தயம். முதல்ல வந்து மசால் பொடி. இது வந்து வீட்டு பொடி, கடைப்பொடி கிடையாது, வீட்டில் அரைச்ச பொடி. அதை வந்து இப்படி சேர்த்துக்குருவோம். கிராமத்தில் குழம்பு வைக்கிற விதம் இப்படித்தான். இப்படி சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் புளியை அப்படியே கரைச்சி, கருத்த புளியாத்தான் இருக்குது இன்னைக்கு. கருப்பு தான் புளி வந்து மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறது. நம்ம டவுன் கட்டை கிடைக்கிற மாதிரிலாம் கிடைக்காது. இப்படியே இது பண்ணி இதை அப்படியே கையில் உப்பை போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி தடவி வச்சுக்கிறோம். சர்மா ஓடியாப்பு நல்லா நானே எடுத்து நானே கட்டணும்னா ஒழுங்காக கட்டணும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரியாக தெரியல, நாகரிகம் இல்லாமல். ஆனால் குழம்பு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஏமா இந்த தண்ணியை ஊற்றுமா? தண்ணியே இல்லை இதில் தான் குழம்பு வைக்க தண்ணி. பானையில் கூட முடிச்சுட்டு அப்பே மூக்குறேன்னா என்னோடது இல்லை. இந்த ஐசாந்து இதை ஸ்லிப் பண்ணு. என்னால் முடியாது, 2 கையிலையும் இப்போ வேலை. அப்படியே வா, அதில் இதுவா. கிராமத்தில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக கைட்டையே இந்த மாதிரி நல்லா இப்படி களைஞ்சு வச்சுக்கிறோம். இப்படி களைஞ்சு புளியை கரைச்சி அப்படியே உப்பை போட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிறோம். குழம்பு இப்படித்தான் வைக்கணும். கம்மா மீன் குழம்புண்டா அப்படித்தான் வைக்கணும். நம்ம ஊர் இதுகளில் பொடியெல்லாம் கடையில் வாங்கி அப்படி வைப்போம். அப்படி இங்கே வைக்கிறது கிடையாது. இங்கே வந்து பார்த்துக்கோங்க, அப்பயே பிடிச்சி அப்படியே உயிரோட கம்மா அடியில் கிடந்தம்மா மீன். கடல் மீனுக்கும் கம்மா மீனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. கிராமத்தில் சொல்கிறாங்களா இல்லையா, இது அது என்னமோ சொல்லுவாங்களே. என்ன போய் மாற்றிட்டு வரியா? ஏமா குழம்பு எம்பிட்டு வைக்கணும்? ஆமாம், ட்ரௌசர் பேக்குள்ளே பாரு, இதில் வரும். மிளகா பொடி ரொம்ப போட்டேன், உரசு தள்ளு. பச்சை மிளகா ஓடாமல் இருக்கேம்மா. போதாதா பாரு, என்னோடவா நல்லது. இதெல்லாம் அலசி வேணா உரப்பு இல்லை. புளியை மட்டும் இன்னும் கொஞ்சம் ஊதணுமான்னு பார்த்துக்கோ, குடிச்சு பார்த்துக்கோ. உரப்பு தானே உரைக்குது, ரொம்ப உரைச்சா எப்படி குடிப்பேன்? ஏன் அப்படி ரொம்ப உரம் போட்டேன்? பொடி ஒன்றா கலந்து கொண்டு வந்துட்டல, அதுக்கு இது வேணான்றேன். அந்த பொடியை கீழே அரைச்சி ஊற்றுனா இப்படி கை கட்டு. புளியை மட்டும் பாரு. இந்த அவளுக்கு இது ஒன்று மீனை மட்டும் எடுத்துக்கோ. தண்ணி வேறு டம்ளர் இல்லை போட்டு விடுமா. மீன் சாப்பிட்டியாக்கா? ஏட்டா டே டிக்கி சாப்பிட்டாச்சா? கூட மீன் சாப்பிட்டியா? மானசை சாப்பிட்டலா? இந்தா பாயம்புளி எப்போ வந்துச்சு? நல்ல தண்ணியா? அட லூசு. இல்லைன்றது நான் என்ன பண்ணா, இங்கே இல்லத்தா, எந்த பாவடையுமே இல்லத்தான்ருச்சு. அவளே இதில் இருக்காங்க, நீ வேற கிளப்பாது. ஸ்டாண்ட் எடுத்துட்டு வந்து எப்போ ஸ்டிக்கா? சரி சரி. எலும்பே தின்னுட்டு இருக்காளம்ல.
சூடாக இருக்குது, ஆற விட்டு தின்னுங்க. இங்கே வா, பிள்ளையை சாப்பிடல, உனக்கு என்ன வேலை? சூடாக ஆறட்டுப்பட மானசா தின்னு. ஓடியாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல அனைத்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கெளுரு தான் எனக்கு பிடிக்கும். கெளுரு எடுத்து போட்டு அப்படியே குழம்பு ஊற்றி அப்படியே சாப்பிட போகிறேன். நான் போய் சாப்பிட்றேன். பிள்ளைகளாம் ஓடி விளையாட போயிடுச்சு. பொரிச்சு மீனை சாப்பிட்டுட்டு நான் போய் கெளுத்தி குறவை எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்றேன். ரொம்ப ஆசையாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கம்மா மீன் சாப்பிட போகிறேன். லைக் போடுங்க, ஓடியாங்க. இதுதான் இன்னைக்கு வந்து டே 1ல் எங்கள் கிராமத்தில் நாங்கள் வந்து நாளை கழிச்சது. நாளைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்றதை நாளைக்கு வீடியோவில் எடுத்து போடுறேன். 2வது நாள் எங்கள் கிராமத்தில் என்னென்ன, எங்கள் கிராமத்தை முழு வீடியோவாக எடுத்து போட சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக எங்கள் கிராமத்தை ஒரு வீடு தவறாமல் அனைத்து வீடையும் அப்படியே டேன் பண்ணி உங்களுக்கு எடுத்து போடுறேன். சரிங்களா? நீங்கள் லைக்கை போடுங்க. நீங்கள் கேட்டு நான் செய்யாமல் இருப்பேனா என் கிராமத்தை எடுத்து போட்டுடுறேன். இப்போ சாப்பிட்றேன். இப்போ தண்ணி மட்டும் என்ன பண்ணுறேன் சாப்பிடட்டுமா? நீங்கள் லைக்கை போடுங்க. இன்றைக்கி தான் டே 1, நாளைக்கு டே 2. கிராமத்தை சுற்றி காட்டுறோம். நல்லா இருக்க. ஆஹா அப்படி இருக்கு மக்களே. கெளுத்தி மீன், சுட சுட சோறு, அப்படியே காற்று, அப்படியே காத்தாட திருந நல்லா இருக்கு. ஆஹா சொர்க்கம்டா. இதுதான் சொர்க்கம். எத்தனை லட்சம் கொடுத்து செலவழிச்சு டூர் போனாலும் இந்த சொர்க்கம் வராது. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைகள்லாம் அங்கே சித்தி வீட்டுக்கு போயிருக்குங்க. அவங்களாம் வந்தோடனே சித்தி சித்தப்பா அத்தை மாமா எல்லோரும் வந்தோடனே அந்த சாப்பிட்றதுக்கு தார்பாய் விரிச்சு ரெடியில் இருக்குது. ஆமாம், அங்கட ஆத்தா குளிச்சுக்கிட்டு இருக்குது. எனக்கு பசி தாங்க முடியல. குழம்ப வச்சதுலேருந்து எச்சி ஊறிக்கிட்டு கிடக்கு. ரொம்ப நாள் ஆச்சு கம்மா மீன் சாப்பிட்டு. அதனால் நான் ஜோரை போட்டு உட்காந்துட்டு அவங்க வர்றப்போ வந்து சாப்பிட்றதுக்கு. அவங்க இனிமேல் வந்து சாப்பிடுவாங்க. அவங்கள வீடியோ எடுத்து போடலாம். எடுத்து போட்டால் நல்லாத்தான் இருக்கும். கூட்டு குடும்பமாக சாப்பிட்றது பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் மாமா அவங்கெல்லாம் வந்து வீடியோவில் வர்றதுக்கு விருப்பப்படுறாங்கல்ல. அத்தை இதெல்லாம் விருப்பப்படுறவங்கள மட்டும்தான் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். எனக்கு விருப்பம் இல்லை வேணாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாண்டா காட்டுறேன். என்ன இப்படி தேவையில்லை. ஒருத்தா ஏத்தே நீ போட்டு எடுத்து அப்படின்னு இன்றைக்கெல்லாம் எங்கள் அத்தை வந்தாக. எடுத்து போடுத்தே எதுனால என்னத்தே நான் பேசி வைத்தே அப்படின்னு பேசினாங்க. அப்படி இருந்தால் எடுத்து போட்டுருவோம். அந்த மாதிரி தான். நல்லா இருக்குங்க. குழம்பு வந்து அப்படியே தேனாக இருக்குது. சாரமாக உண்டா நம்ம மீனை. இந்த கெளுத்தி மீனை எப்படி தெரியுமா சாப்பிடணும்? நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோவில் சாப்பிட்டு காட்டியிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு தடவை காட்டுறேன். இந்த வருங்க இந்த கெளுத்தி மீனை சாப்பிட்றது இப்படித்தான். அது என்ன படம்? இது முதல் மரியாதை படத்தில் பற்றியில அப்படியே வந்து அவர் வந்து என்ன குழம்பு இந்த கலப்பு சிரிக்கையில் எங்கே நல்லா குழம்பு வைக்கிறீங்க? ஆமாம் என்னத்தையோ கமாண்ட் வைக்கிறீங்க. அப்படியே ஒரு குழம்பு ஊற்றி வச்சோடனே அப்படியே சாப்பிட்டு வருவாருங்க. அது எப்படி இருந்தால் இந்த கெளுத்தி விடுதே. இதே கெளுரு இருந்தால் இப்படி வாயில் விட்டு அப்படி சாப்பிடணும். அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க இந்த மீனுக்கு. நல்லா இருக்கு. அது என்னன்னு தெரியலங்க. இயற்கைக்கே ஒரு ஒரு டேஸ்ட்டு, ஒரு அழகு, ஒரு இது எல்லாமே கிடைக்குங்களா. இயற்கையாக கிடைக்கிற எதுவுமே நல்லா இருக்குங்க. அது நம்மளுக்கு டவுன் கட்டில் ரொம்ப மாதம் ஒரு வாரமாக 2 வாரமாக தங்கியிருந்து அவங்க மீன் பிடிச்சி அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எனத்தையே கலந்து அது நம்ம கைக்கு வந்து அது வியாபாரிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம வீடு வரதுக்குள்ளே பல வேலை நடந்து போயிடுது. அதனால தான் பார்த்துங்களா மீனோட டேஸ்ட் இந்த மாதிரி இருக்கிறது தான். பாருங்க அப்படியே ஒரு சொட்டு தேனை ஊற்றி சாப்பிட்டா அப்படி இருக்கும். அது மாதிரி தேனாமிரதமாக இருக்கும். பாவம் என் சீமாப்பா வந்துட்டு சாப்பிட்றேன். என் சீமாப்பா வந்திருக்கலாம். அவர் ஓட்டை போட்டுவிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம்ல. இங்கேருந்து ஊருக்கு இங்கேருந்து வர போக இருந்தால் எனக்கு உடம்பு வேலை பார்த்து அழுத்து போச்சுட்டார். பாவம் வீடியோ பார்த்தாலும் சங்கடப்படுவார். அவருக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஊருக்கு போயில ஒரு 1/2 கிலோ மீன் அதை பிடிச்சிருமா ஏமா? ஊருக்கு போகிற அன்றைக்கி ஒரு 1/2 கிலோ மீன் பிடி வச்சுமா எனக்கு ஊரில் வச்சு குழம்பு வச்சு கொடுப்பான். வேணாம் பிடிச்சிக்கிட்டு போய் மதுரையில் வச்சு குழம்பு வச்சு கொடுப்போம். பாம்புல எஞ்சிமாப்பா அப்படி இருக்குது. நல்லா இருக்குது. நீங்கள் லைக் போடுங்க. முனியம்மா வாழ்க்கை பிடிக்குதுடா. நாளைக்கு ஊரை சுற்றி காட்டுறேன். சரிங்களா?